சூழ்நிலை சரியில்லாம இருக்கலாம், ஈஸியா உங்க ஜெபத்தினால மேற்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன பிரச்சனை இடத்துல வந்தாலும் உங்க ஜெபத்தினாலயும் வேத வாசிப்பினாலயும் மேற்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஆமென். வீட்டை பிளஸ் பண்ணி நேற்று தினத்துல பார்த்தோம். ஆமா, ஆண்டவர் நம்ம கையிட்டு செய்யும் வேலையை ஆசீர்வதித்திருக்கிறார். கொடுத்த இடத்தை, இந்த தேசத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். நீயும் போய் என்ன ட்ரெஸ் பண்ணு. ஏன்னா இந்த ஜெபத்துக்கு அப்புறம் கவனிங்கள, இந்த ஜெபிக்கும் பொழுது உங்க மேல ஒரு பிரசன்னம் இருக்கு. என்ன இருக்கு? பிரசன்னம். தெய்வீக பிரசன்னம் கூடயே வரும். அல்லேலூயா. தெய்வீக பிரசன்னத்தோட போய் நீ எதை செஞ்சாலும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். எப்படி மோசே ஆமா தேவ சமூகத்தில் இருக்கும்போது அந்த பிரசன்னம் அவன் முகத்தை ரொம்ப பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒளி வீசுச்சோ, அதே போல இந்த உஷ்ணத்திலையும் கூட நீங்க என்ன பண்றீங்க? ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கீங்க. அப்ப இந்த பிரசன்னத்தோட போய் என்ன பண்ணுங்க? வீட்டை பிளஸ் பண்ணுங்க. உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும். அங்க இருக்கிற சண்டை நம்ம ஓய்வு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை 5ஆம் நாளுக்கான வார்த்தை. கண்களை மூடி அப்போடைய வார்த்தையை பேசுவோம்.